Hello all. Today we are going to see about tenses. There are 12 type of tenses in English language. So we saw one by one. So 12 tenses இருக்குது மொத்தமாக. அந்த 12 டென்சஸையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். தமிழ் மீனிங்கும் எழுதி வச்சுருப்பேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிளில் 3 டென்சஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா எல்லாருமே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கிற செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து இப்போ நடக்கிற செயல் கிடையாது, வழக்கமாக நடக்கிற செயல். யூஸ்வலாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இதோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா வெர்ப் ஒன் ஆர் வெர்ப் ஒன் கூட எஸ் அல்லது இஎஸ் வந்து ஆட் ஆகி வரும். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கோ டு ஆஃபீஸ் பை பஸ். ஸோ நான் ரெகுலராக வந்து ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தென் ஹீ ஷீ இந்த இடத்துல வந்துச்சுன்னா கோஸ் வந்து வரும். தென் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து நடந்து முடிஞ்ச செயலை வந்து குறிக்கும். ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பை பஸ். கோக்கு பதிலாக வென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்போட செகண்ட் டேம் V2 வந்திருக்கு, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. தென் சிம்பிள் ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சருக்கு கீவேர்டு என்னென்னா வில் ப்ளஸ் வெர்ப் ஒன் வந்து வரும். இது வந்து இனி நடக்கிற செயலை வந்து குறிக்கும். ஐ வில் கோ டு ஆஃபீஸ் பை பஸ். ஸோ சிம்பிள் டென்ஸில் 3 பார்த்தோம். ஒன்று வழக்கமான செயல், ஒன்று நடந்து முடிஞ்ச செயல், இன்னொன்று வந்து இனிமேல் நடக்க போகிற செயல். தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வந்து இப்போ நடக்கிற செயல். இப்போ ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ் பை பஸ், ஐ ஆம் டேக்கிங் கிளாஸஸ் நவ். ஸோ இது வந்து எப்படி வரும்னா இப்போ நம்ம கரண்ட்டாக டூயிங் என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். இதோட கீவேர்டு வந்து ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து வரும். ஸோ ஐ ஆம் கோயிங், ஷீ இஸ் கோயிங், வி ஆர் கோயிங். ஸோ இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க செயல். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து நேற்று நடந்து கொண்டு இருந்த விஷயம். ஸோ நேற்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். இதுக்கு கீவேர்டு வந்து வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி. வாஸ் அல்லது வேர் வரும் ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து வரும். ஐ வாஸ் கோயிங் டு ஆஃபீஸ் பை பஸ் எஸ்டர்டே. நேற்று ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறது. தென் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வந்து நாளைக்கு நடக்க போகிற செயலை, நாளைக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நாளைக்கு இந்த நேரம் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ ஐ வில் பி கோயிங் டு ஆஃபீஸ் பை பஸ் டுமாரோ. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இதோட கீவேர்டு பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் 3க்குமே வெர்ப் 1 தான் வருது கீவேர்டில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வெர்ப் 2 வந்து யூஸ் பண்ணக்கூடாது கண்டினியூஸ்க்கு. தென் 7th டைப் வந்து பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்லேயும் 3 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன டென்ஸ்னால் பெர்ஃபெக்ட்னாலே நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். பாஸ்ட் மணி. ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஆல்ரெடி நோன் மேட்டர், ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருது, ஏற்கனவே நான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கீவேர்டு வந்து ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வெர்ப் 3. ஸோ ஐ ஹாவ் கான் டு தட் ஆஃபீஸ் ஆல்ரெடி, ஷி ஹேஸ் கான் டு தட் ஆஃபீஸ் ஆல்ரெடி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நாளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வருஷங்களுக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடியோ இல்லை சின்ன பிள்ளையாக இருக்கும்போதோ நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். வி யூ தே ஐலாம் வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷி இட் ஷி வந்ததுன்னா ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நேற்று அங்கே போயிருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இல்லை நேற்று அப்படி தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த விஷயத்தை தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். இதுக்கு வந்து கீவேர்டு வந்து ஹேட் ப்ளஸ் வெர்ப் 3. ஐ ஹேட் கான் டு தட் ஆஃபீஸ் எஸ்டர்டே. ஸோ நேற்று தான் வந்து நான் அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஆல்ரெடி நோன் மேட்டர், ஏற்கனவே எனக்கு தெரியும்னு சொல்கிறது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நேற்று தான் எனக்கு தெரியும் இல்லை ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். தென் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நாளைக்கு இந்த நேரம் இந்த விஷயம் நடந்து முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நாளைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுக்கு கீவேர்டு வந்து வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வெர்ப் 3. ஐ வில் ஹேவ் கான் தேர் பை பஸ் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரம் இந்த இடத்துக்கு பஸ்ஸில் போயிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது நடந்து முடிஞ்சிட்டு நாளைக்கு இந்த நேரம் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து சொல்கிறாங்க. தென் 9th டைப் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் 3 டென்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் கீவேர்டு வந்து ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்போன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பாஸ்ட்டில் ஆரம்பித்த விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயம் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட்டில் ஆரம்பித்தது இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஐ ஹாவ் பீன் கோயிங் டு தட் ஆஃபீஸ் ஃபார் 2 years. திஸ் ஆஃபீஸ் ஃபார் 2 years. ஷி ஹாஸ் பீன் கோயிங் டு திஸ் ஆஃபீஸ் ஃபார் 2 years. இந்த ஆஃபீஸ்க்கு 2 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். இப்போவும் என்ன தான் செய்கிறாங்க, போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இப்படி சொல்லும்போது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்து சொல்லணும். யூ வி தே ஐ வந்ததுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷி இட் வந்ததுன்னா ஹேஸ் வந்து யூஸ் பண்ணணும். தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்காது, ஆனால் பாஸ்ட்டில் கொஞ்ச நாள் கண்டினியூஸாக நடந்திருக்கும். பாஸ்ட்டில் அதான் முன்னாடி கொஞ்ச நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது. இதுக்கு கீவேர்டு வந்து ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்போன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ ஹேட் பீன் கோயிங் டு தட் ஆஃபீஸ் ஃபார் 5 years. மேலே உள்ள எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா திஸ் ஆஃபீஸ்னு சொல்கிறோம், இதில் வந்து தேட் ஆஃபீஸ். ஸோ நான் அந்த ஆஃபீஸில் 5 வருஷமாக வேலை பார்த்தேன். ஐ ஹேட் பீன் கோயிங் டு தட் ஆஃபீஸ் ஃபார் 5 years. அந்த ஆஃபீஸ்க்கு 5 வருஷமாக போய்கிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸ்க்கு 5 வருஷமாக போய்கிட்டு இருந்தேன்னா இப்போ போய்கிட்டு இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ முன்னாடி கொஞ்ச நாள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயத்தை பற்றி பேசும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லணும். தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்டும் இருக்கணும், கண்டினியூஸும் இருக்கணும், ஃபியூச்சரும் இருக்கணும். ஸோ இதோட கீவேர்டு வந்து வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்போன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்துக்குமே வெர்போன் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் வரும். ஸோ ஐ வில் ஹாவ் பீன் கோயிங் டு திஸ் ஆஃபீஸ் ஃபார் 2 years பை மார்ச். ஸோ மார்ச் வந்தால் இந்த ஆஃபீஸ்க்கு போய் 2 வருஷம் ஆகுது, இல்லை இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஐ வில் ஹாவ் பீன் கோயிங் டு திஸ் ஆஃபீஸ் ஃபார் 2 years பை மார்ச். இந்த ஆஃபீஸ்க்கு 2 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன் மார்ச் வந்தால். இப்போ வந்து மேபி நவம்பர் மாதமாக இருக்குன்னா மார்ச் மாதம் வந்தால் தான் 2 வருஷம். ஸோ பாஸ்ட்டில் ஆரம்பித்த விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட் வந்தால் 1 year ஆகும், 2 year ஆகும்னு சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். Hope you all understand. Thank you.